ட்ரூ சேஃப்டி நிறுவனத்தின் சார்பாக நம்ம கட்டடத்திலே இந்த லிஃப்ட் மிஷின் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி கஸ்டமருக்கு இந்த வீடியோ ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு விஷயமா நம்ம இந்த வீடியோல வந்து பதிவு செஞ்சிருக்கிறோம். நம்ம கிட்ட வந்து ஆல் ஓவர் இந்தியால இருந்து லிஃப்ட் மிஷின் வாங்குறீங்க. அவங்க வந்து முதல்ல கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த லிஃப்ட் மிஷின் நீங்களே வந்து ஆள் அனுப்பி ஸ்டாண்ட்ல இன்ஸ்டால் பண்ணி தருவீங்களான்னு கேக்குறீங்க. சோ அதுக்காக இது ஈஸியான மெத்தட்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதுக்காக இந்த வீடியோ முழுதா நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். சரிங்களா? ரொம்ப நன்றி. ட்ரூ சேஃப்டி எங்ககிட்ட லிஃப்ட் எடுத்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ட்ரூ சேஃப்டி கன்ஸ்ட்ரக்ஷன் லிஃப்ட் வாங்குறவங்க எங்ககிட்ட கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்க எங்ககிட்ட இருந்து லிஃப்ட் வாங்கிட்ட பிறகு உங்ககிட்ட ரிசீவ் ஆன பொருட்களை எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ அனுப்பணும். சரிங்களா? இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாமலே பாருங்க, இந்த நீட்டா ஒரு மொத்தம் வந்து 4 ஐட்டம் நம்ம அனுப்புவோம் லிஃப்ட் சம்பந்தமா. இந்த 4 ஐட்டத்துல இதுல வந்து நீளமா இருக்கிறதுல நம்ம என்னென்ன வச்சிருப்போம்னா, இந்த 4 சப்போர்ட் பைப் வச்சிருப்போம், மோட்டர் ஸ்டாண்ட் வச்சிருப்போம். இது 2 முக்கியமா வேணும். ஏன்னா பிளாஸ்டிக் நம்ம பேக்கிங் பண்றதால டிரான்ஸ்போர்ட்ல இது வந்து கழட்டி வீசாடிடுவாங்க. ஸோ திருப்பி உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால இந்த மாதிரி வீடியோ அனுப்பிச்சிங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்ல சொல்லி உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இது வந்து ஓப்பன் பண்ணாமலே இந்த மாதிரி வீடியோ அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்ற வீடியோவும் நான் இப்போ போட போறேன் பாருங்க. முதல்ல இந்த ஸ்டாண்டை வந்து உட்கார வைக்கணும். வைக்கும்போது ஒரு 1/2 அடி கேப்ல இது வைக்கணும். சரிங்க? இப்போ வச்சிருக்கோம் பாருங்க, இதான் சரியான ஒரு இது. ஃபர்ஸ்ட் இது வச்சிடறோம். அதுக்கு ஒன்னொன்னா நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிங்க. பிறகு நம்ம வந்து நெட் போல்ட் வந்து இந்த மாதிரி மோட்டர் வச்சிருப்போம். இது வந்து வீடியோவா எடுத்துங்க. நீங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்றது வீடியோ எடுத்தீங்கன்னா ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு நீங்க சொல்லும்போது எங்களுக்கு நம்புறதுக்கு ஈஸியா இருக்கும். சில பேர் வந்து பொருட்கள் எடுத்து வச்சுக்கிட்டே இல்லைன்றாங்க. அது நம்பிக்கை தன்மைக்காக பாருங்க. இந்த மாதிரி தனியா நம்ம வச்சிருப்போம். சங்கிலி, நெட், போல்ட் எல்லாமே இந்த கவர்ல போட்டு ஸ்பானர் எல்லாம் வச்சிருப்போம். இந்த மோட்டர் தான் இது. மோட்டர்ல ஏதாவது டேமேஜ் இருக்கான்றதையும் நீங்க வந்து ஒரு முறை பாத்துங்க. அப்போ உங்களுக்கு எங்ககிட்ட இருந்து சொல்ல கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இது வந்து 2வதா இது நம்ம எடுத்துட்டு போனோம். இது எடுத்துட்டு நெட் போல்ட் வச்சுக்கிட்டு நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, இந்த இருந்து இதுல எடுத்து வச்சோம். இது முக்கியமா பார்க்கும்போது என்ன பார்க்கணும்னா, இதுல ஏரோ மார்க் இருக்கு பாருங்க. ஒரு கால் பக்கம் இல்ல ஏரோ மார்க் இருக்கு. இது திருப்பி வச்சீங்கன்னா இதுல பைப் செட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏரோ மார்க்கும் இந்த ஏரோ மார்க்கும் செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது போல நீங்க 4 போல்ட் போட்டு டைட் பண்ணிக்கணும். முதல்ல ஃபுல் டைட் வைக்க வேண்டாம். நார்மலா 4 போல்ட்டும் போட்ட பிறகு 4 போல்ட்டுக்கு பிறகு தான் வந்து போட்ட பிறகு நீங்க ஃபுல் டைட் வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கவர் கழட்டிட்டு பாருங்க பொருட்களெல்லாம் இருக்கான்னு சொல்லி ஒரு முறை பாத்துங்க. ஸோ இந்த பைப் வந்து செட் பண்ணும்போது நம்பர் பிரகாரம் செட் பண்ணும். பாருங்க, இந்த நம்பர் வந்து 1 நம்பர்னு இருக்குது. இதுல 1 நம்பரு, இதுல எல்லாம் வந்து 3, 4 அப்படி இருக்கு. பாருங்க, 3 மேல மாற்ற அப்படி, 4 வந்து கீழே மாற்ற அப்படி, 2ஆம் நம்பர் அந்த சைடு மாற்ற அப்படி. இவ்வளவுதான் இன்ஸ்டாலேஷன். வந்து ரொம்ப ஈஸி. இது யாருமே வந்து நீங்க என்ன ஆன்லைன்ல கேக்குறீங்கன்னா நீங்க ஆள் அனுப்புவீங்களா இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிட்டு, இது ரொம்ப சுலபமா இருக்கிறதால நம்ம வந்து எங்கேயும் ஆள் அனுப்புறதில்ல. இப்போ நம்ம பில்டிங்கே கட்டுவோம் மேல, அதனால இந்த வீடியோ நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ எளிய முறையில் தான் இந்த ட்ரூ சேஃப்டி லிஃப்டோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ற முறை பாருங்க. இந்த கவுண்டர் வெயிட் வந்து ஒரு 2 மூட்டை சேஃப்டிக்காக எடுத்து வைக்கிறார் பாருங்க. இந்த மாதிரி மோட்டர் உட்கார வைக்கிறது முன்னாடியே ஒரு 2 மூட்டையாவது சேஃப்டிக்கு நீங்க இந்த மாதிரி மூட்டையை அடுக்கி வச்சுங்க. அந்த பிளாஸ்டிக் அப்படியே இருக்கும். ஸோ இந்த 2 லாக் நீங்க கழட்டினீங்கன்னாவே ஈஸியா நம்ம வந்து இந்த ஸ்டாண்ட் அதில் உட்கார வச்சிடலாம். பாருங்க, இவ்வளவுதான். சிம்பிளா எந்த ஒரு வேலையும் இல்லை. இன்ஸ்டால் பண்ணிட்டு அவ்வளோ உட்கார வைக்க வேண்டியதான். இப்போ லாக் நெட் போட்டு டைட் பண்ணிட்டா முடிஞ்சது வேலை. 2 லாக் நெட்டும் கம்பல்சரியா போடணும். அப்பதான் வந்து இந்த மாதிரி த்ரெட் வந்து உங்களுக்கு ரிப்பேர் ஆகாம இருக்கும். மீடியம் டைட் வச்சா போதும். ஃபுல்லா ஹெவியா அடிக்க தேவையில்லை. ஏன்னா 2 லாக் நெட் இருக்கிறதுனால நீங்க மீடியம் டைட் வச்சாவே போதுமானது. இந்த மாதிரி மோட்டர் ஸ்டாண்ட் இருக்கும். சின்னதா இருக்கிறது வந்து ஒரு செட் பண்ணும். இந்த மாதிரி 2 ஸ்டாண்டை உட்கார வச்சுட்டு சின்னதா இருக்கிறது வந்து இந்த சைடு இருக்கணும், கொஞ்சம் பெருசா இருக்கிறது வந்து இந்த சைடு இருக்கும். மோட்டர் வந்து இந்த சைடு வரதால கொஞ்சம் பெருசா வச்சிருக்கிறோம். வெறும் ரோப் இந்த சைடு உட்காரதால சின்னதா வச்சிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரோப் வந்து ஈவனா சுத்தும். இது பிறகு இந்த மாதிரி எல்ராட் இருக்கும். இது எதுக்குன்னு கேட்கறாங்க. எல்ராட் எதுனா 360 டிகிரி இப்படி சுத்துவோம் இல்லையா நம்ம, அதுக்காக கைவிட்டு அது விட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா இது போய் லாக் ஆயிடும். பாருங்க, லாக் ஆயிடுச்சு. இப்போ சுத்தினா சுத்தாது. இந்த எல்ராட் போட்டு தான் லோடு தூக்கணும். கீழே இருக்கிற லோடு வந்து மேல வந்த பிறகுதான் இந்த எல்ராடை திருப்பி விடணும். சரிங்களா? இதே இந்த மோடு ஸ்டாண்ட்ல இந்த 4 இன்ச் போல்ட் வரும். அது கம்பல்சரி 2 இதுலயும் ஸ்டாண்ட்லயும் போடணும். சில பேர் போடாமல அப்படியே யூஸ் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல தெரியாம மோட்டர் போய் கீழே விழுந்துட்டு. இது கண்டிப்பா இது போட்டே ஆகணும். இங்கேயும் இதுலயும் போல்ட் போட்டாகணும். சரிங்களா? பாருங்க, பிறகு மோட்டர் இன்ஸ்டால் பண்ணும்போது பாருங்க, இது 2 பேர் கண்டிப்பா தூக்கணும். மோட்டர் வந்து எனக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும். நீங்க ஆப்ரேட் பண்றீங்க இன்ஸ்டால் பண்றீங்கன்னா அந்த மாதிரி லெஃப்ட் சைடுல இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து நீங்க இந்த ட்ரம் உட்கார வைக்கும் போது இது சென்டரா வெளியே போற அந்த பூம் இருக்குல்ல, அது சென்டரா இருந்தா தான் ரோப் வந்து லைனா சுத்தும். அது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த ஹோல்ஸுக்கும் மேல இருக்கிற பிளேட்டுக்கும் காடி இருக்கு. நீங்க தேவை இது வந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னா லைட்டா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இது சென்டரா இருக்கிறது மட்டும் உறுதிப்படுத்திங்க. ராட் மாதிரி கொடுத்துருவோம். இது எதுக்காகனா கிளட்ச் ராடுன்னு சொல்லுவாங்க. கரண்ட் கட் ஆகும்போது மட்டும் யூஸ் பண்ண வேண்டியது. சென்டரிங் மோல்டிங் போடுறீங்க, சின்ன மோல்டிங் நீங்களே போட்டுறீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இறக்கிறதுக்கு சுலபமா. ஆனா கீழே இறக்கும்போது கொஞ்சம் இறக்கணும். சரண் இறக்கி விட்டீங்கன்னா கீழே இருக்கிற லேபர் தான் ஆக்சிடென்ட் ஆகுது வாய்ப்பு இருக்கு. இவர் பண்றாரு பாருங்க, இந்த மாதிரி வந்து இறக்குனீங்கன்னா ரோப் லூஸ் ஆகும். சரிங்களா? இது அதுக்காக தான் இருக்குது. போல இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபுல்லா ஸ்பானர்ல ஒரு முறை நீங்க ஃபுல்லா டைட் பண்ணிடுங்க. ரொம்ப சேஃப்டி முக்கியம். எல்லா நெட் போல்டும் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முறை
மொத்தமே வந்து டைட் வச்சுங்க. இது மோட்டர் என்னென்ன வருதோ எல்லாமே டைட் வச்சுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா நீங்க வேலை செய்ய முடியும்.